முன்னெப்போதும் இல்லாத வகையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. காரணம், இன்றைய சூழலில் 5 முதல்வர் வேட்பாளர்கள் தமிழகத்திலே தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொகுதியில் போட்டியிட வேட்பாளர்கள் கிடைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் கட்சிக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் உண்டு. சற்று வேடிக்கையான நிகழ்வுதான். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் தங்களுக்குள் அமர்ந்து விவாதித்துக் கொள்வார்கள். அது மக்கள் முன்பு ஒளிபரப்புவார்கள். அதை போன்ற ஒரு சூழல் தமிழகத்தில் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அந்த முதல்வர் வேட்பாளர்கள் அமர்ந்து தங்களுக்குள் காரசாரமாக விவாதித்துக் கொண்டால் எப்படி இருக்கும் என்பதன் கற்பனை நிகழ்வு உங்களுக்காக கைப்படாம பேசு. கைப்படாம பேசு. அதுதான் இந்த ஷோ. சீமானையா, நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் தலைவரா நிக்கிறீங்கன்னா நிறைய மக்களுக்கு நீங்க தான் தலைவருங்கிறதே தெரியுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? கூட்டத்துக்கு பின்னாடி நின்று அதனால அவனுக்கு தெரிஞ்சு சீமானுங்கிற ஒரு தலைவர் முதலமைச்சருக்கு போட்டியிடுறாரு அப்படின்ற விஷயமே தெரியவில்லையே, அதை பற்றி நான் தம்பி பேர் என்ன? நாகார்ஜுனா. நாகார்ஜுனா அப்படி தெலுங்க இல்லைங்க தலைவரா, நான் தமிழ் தான். நீ தெலுங்க? ஐயா நான் தமிழன். நீ தெலுங்க? நல்ல மனுஷன் பா, ஆனா மைக்கு கொடுத்தா ரொம்ப பேசுவார். மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க தெரியுதா? எங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க, 30 தலைமுறையா நாங்க தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தன்றதுக்கான ரசீது திருநூறு வீடு ஆபீஸ்ல இருந்து வாங்கி வந்திருக்கோம். பாருங்க, பார்த்தாலே தெரிகிறது நீ ஒரு மர தமிழன் என்று. தெலுங்குக்கு போனா அடிக்கிறான், கர்நாடகாவுக்கு போனா அடிக்கிறான், மலேசியாவில் அடிக்கிறான், இலங்கையில அடிக்கிறான். ஐயா எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க, ரைட்டு. தமிழ்நாட்டிலயும் அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, வன்முறைங்கிற பேர்ல பொதுமக்களையும் போட்டு அடிக்கிறாங்க. சிலர்லாம் 60 லட்சம் ரூபாய் காரை எங்கிருந்தோ கூட அடிக்கிறாங்க தலைவரை. லூசு மாதிரி பேசிக்கிறீங்க. லூசு இது எந்த மொழியை சார்ந்த வார்த்தை? அதுக்கு பதில் சொல்லுங்க. சமீபத்தில் எல்லா தலைவர்களுமே புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. கடைசி நேரத்தில் நீங்க ஒரு சில திட்டங்களை அறிமுகப்படுத்தினீங்க, அதனால மக்கள் எல்லாரும் நீங்க காப்பி கேட் அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்தம்மா? இதை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு குட்டி கதை மூலமாகத்தான் கூற வேண்டும். பொதுவாக தேர்வு எழுதும் மாணவர்கள் கடைசி 2 நாட்களில் படித்து தேர்வுகளில் வெற்றி அடைவர். இதே பார்முலாவை பயன்படுத்தித்தான் தேர்தல் அறிக்கையை கடைசி சமயத்தில் விநியோகித்து தேர்தலில் வெற்றி அடைவதற்கான முறையை நான் பின்பற்றி கொண்டுள்ளேன். சூப்பர் சூப்பர். அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸாம்ல பசங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்களோ அந்த டெக்னிக்கை நாங்க யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷன்லயும் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி அம்மா, நீங்க அதை கேட்டீங்கன்னா மைக்லாம் பிடிங்கி போட்டு போயிருவீங்களா? நன்றி, வணக்கம். ஒரே ஒருத்தருடைய பிரச்சாரத்தை கேட்கும் போது மட்டும் மக்கள் எதுவுமே இறக்குறது இல்லைன்ற ஒரு உண்மையான தகவல் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி தாமரபுட்டியம் அவர்களே. ஏன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு யாரும் வர்றதில்லை, சோக சம்பவம் நடக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க தாமரைப்புட்டி. ஏ கௌமே, ஏ கிசான் ரகதாते रब दे बना दे जोड़ी मेरा नेम मोदी मेरे शाहरुख खान आलिया भट्ट के आपके नेक्स्ट के क्लीन करे ना ஆல் தமிழ் के चसरो. அவர் என்ன சொல்ல வராருன்னா, அவர் நிறைய கருத்துக்கள் சொல்றாராம், ஆனா மக்களுக்கு புரிய மாட்டேதான், கூட்டம் கலங்கி போயிருது அப்படின்ட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி தாமரைப்புட்டியும். கேப்டன் சொல்லுங்க. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கின்ற போர், அதர்மத்திற்கும் நடுமத்திற்கும் பொருள் தம்பிகள் என்ன கேட்டீங்க? இல்ல, சமீபத்துல நீங்க மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பேசும்போது அவங்களுக்கு அது புரியவே இல்லைன்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஏன் புரிய மாட்டேங்குது? புரியுற மாதிரி பேசினா புரியாம போயிருமா? எப்படி புரியாம போயிடும்? அதாவது புரியுற மாதிரியே பேசலாமா? ஏன் புரியாத மாதிரி பேசுறேன் நானு? கேப்டன், நீங்க இங்க பேசுறதே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல முதல்ல நீங்க அங்க பேசுறது புரியல, நீங்க அப்புறம் இங்க பேசுறது புரியல. நீங்க எந்த கட்சி? நீங்க இந்த டிவியா இல்ல அந்த டிவியா? அந்த டிவி. இல்ல நீங்க இந்த டிவில நீங்க வராதீங்க, கொடுக்க மாட்டேன். தொன்று போடப்போ சமீபத்துல இந்த மக்கள்லாம் வந்து நிறைய பேர் உங்க மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? மக்கள் உயிரினங்களை கேள போச்சா டாக்டரை வேணாம் விளையாடாதீங்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்.
கட்சி தலைவர்கள் நிறைய திட்டத்தோட காத்திருக்காங்க. அப்படி முதலாவதா நம்ம கேட்க போற தலைவர் மோடி ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க கட்சிக்காக நீங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? मेरे किस में हाथ में गान में साथ में है ये गांव में ये किसान के रगदाता मैं झाड़ी के मोड़ी मेरे अंधी वाले क्लीन का इंडिया सस्ता रहा உங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. आज मैं है मैं हिंदी के मारे दिल्ली के प्रचार आते हैं बाहर है सर मैं बाहर है தமிழ்நாட்டு விட்டே போயிடுறீங்களா? யாரு அவன் வயல்ல அந்த அங்க விட்டுட்டு போய் பைத்தியக்காரன். நம்ம கைப்படாம பேசல. அடுத்ததா இந்த சேரை யாரு நிரப்ப போறாங்கன்னு தெரியல. உங்களை நான் இந்த ஷோக்கு கூப்பிடவே இல்லையே தலைவர் அவர்களே, நீங்க எப்படி இங்க? ஆஹா, அதான் நமக்கு நாம திட்டம். ஒரு நிமிஷம் நான் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிறேன். தலைவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. தலைவருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் தலைவரே, நான் இந்த ஷோலேருந்து பேசிக்கிருக்கேன். நான் இந்த ஷோக்கு உங்களை தானே கூப்பிட்டேன். உங்கள் பையன் வந்து உட்காந்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த சிஎம் உங்கள் பையன் தானா? கிடையவே கிடையாது தம்பி, என்றுமே நான் தான் முதலமைச்சர். அதுக்கு அடுத்த 5 வருஷம் நானே முதலமைச்சர். அதுக்கு அடுத்த 5 வருஷம் அதுக்கு அடுத்தும் நானே முதலமைச்சர். தளபதி அவர்கள் நீங்கள் புது திட்டங்களை இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த திட்டங்களை பற்றி இப்போ நீங்கள் சொல்லலாம். ஆக தமிழகத்துக்கு இப்போ உடனடி தேவை வளர்ச்சி தான். இப்போ வறட்சி, தண்ணி தான் தேவை. அதுக்குதான் செம்பரமாக்க ஏரியா திறந்து விடுற திட்டம் போன ஆட்சியில் அவங்க பண்ணாங்க, இந்த ஆட்சியில் நாங்கள் பண்ணுறோம். ஜம்பரமாக்க திருப்பி வர திறந்து விட போறீங்களா? அது மட்டுமா, இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். முடியட்டும் விடியட்டும். நீங்கள் அடுத்த 5 ஆண்டு என்னென்ன திட்டங்கள் செய்யலான்னு இருக்கீங்க? நான் மகளிருக்கு 2 சக்கர வாகனத்தை பாதி விலையில் அளிக்க உள்ளேன். 2 வீலர் ஃப்ரீயா கொடுக்க போறீங்க. ஏற்கனவே கொடுத்த சைக்கிளே கைலாங்காட்டில் போட்டாங்க. 2 வீலர் வந்து எங்க போடுவாங்க? அது மட்டுமல்ல, நான் இலவசமாக செல்போனை கொடுப்பேன். இந்த செல்போன் கொடுத்தீங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்கு உங்க கம்பெனில இருந்து கால் வரும்? சுமாராக 1,35,333 தடவை வரும். இந்த கால்லாம் வந்து அவன் சொந்தக்காரனுக்குலாம் எப்பம்மா கால் பண்ணுவான் அவன்? கேப்டன், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கீங்க? அதாவது நம்மாழ்வார் விவசாய திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கோம். நம்ம ஊர் தான் விவசாயம் பண்ண லேண்டும் இல்ல, எல்லாத்தையுமே பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அதுவும் இல்லாம மீதிலாம் கம்பெனிக்காரன் வாங்கிட்டாங்க. அதான் மொட்டை மாடியில் வச்சு பண்ண வேண்டியதானே. 36 படத்துல இருந்த ஜோதிகாங்கிற பொண்ணு வந்து மொட்டை மாடியில் வந்து விவசாயம் பண்ணி ஓ, நம்ம வர திட்டத்தை மொட்டை மாடிலே பண்ணலான்றீங்க. நாம பண்ண வேண்டியதானே. அப்புறம் அடுத்ததா சீமான் ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய புது திட்டங்கள் என்ன? நான் ஒவ்வொரு விவசாயியையும் அரசு ஊழியராக்குவேன். எப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரத்தை உருவாக்க போறேன். 5 தலைநகரமா? இருக்கிற தலைநகரமே சும்மா தான் இருக்கு. எப்படி அது எனக்கு புரியலையே சீமான் ஐயா. மதுரை கலை இலக்கிய தலைநகரம். சூப்பர். கும்பகோணம் இன்னொரு தலைநகரம். ஓகே. மதுரை இன்னொரு தலைநகரம். திருச்சி இன்னொரு தலைநகரம். கோயம்புத்தூர் இன்னொரு தலைநகரம். தலைநகரம் ரைட்டு. விவசாயிகளை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக போறீங்களா? அந்த திட்டம் பிளானிங் மட்டும்தான். இலவச திட்டங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மக்களை சோம்பேறியாக்க பல திட்டங்களை இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் தமிழகத்தை ஆளப்போவது யார்? போல என்ன சொன்னார், எப்போதுமே தலைவர்